அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 8/5/2024 சித்திரை மாதம் 25ஆம் தேதி. இன்றைக்கி புதன்கிழமை. அமாவாசை தேதி காலையில் 8:52 வரை, அதற்கு மேல் பிரதமை. அதே மாதிரி பரணி நட்சத்திரம் மத்தியானம் 1:30 வரை, அதற்கு மேல் கிருத்திகை நட்சத்திரம். அதே மாதிரி ராகு காலம் இன்றைக்கி 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் காலையில் 7:30லேருந்து 9 வரை. அதே மாதிரி சந்திராஷ்டிரமம் கன்னியா ராசிக்காரங்களுக்கு நல்ல நேரம் காலை 9லேருந்து 10:30 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. இன்றைக்கி போட வேண்டிய துணியின் நிறம் பச்சை. அதே மாதிரி தவிர்க்க வேண்டியது செவ்வாய். சாப்பிட்டது உருளைக்கிழங்கு அல்லது பலாப்பழம் அல்லது காலிஃப்ளவர் ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நேரத்திலிருந்து என்னென்னா சித்திரை மாதம் பிறந்தவங்களை பற்றிய சில குறிப்புகள் சொன்னேன். இன்று மீண்டும் அதை பற்றி கொஞ்சம் இன்னொரு 2-3 பாயிண்ட்டு சொல்கிறேன். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சித்திரை மாதம் பிறந்தவங்க எப்படின்னா பாடி கொஞ்சம் ஹீட் பாடி, உஷ்ண சரீரம். அதே மாதிரி தோற்றம் ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் இருந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி முன்கோபி அப்படின்னு சொல்லலாம், முன்னுக்குன்னு கோபம் வந்துடும். அதே மாதிரி அழகை ரசிக்கக்கூடியவர், சுய இன மத அபிமானி. தட் மீன்ஸ் அப்படின்னா என்னென்னா சொந்த ஜாதிகாரங்களுக்காக இருந்தால் பார்த்தா ஒரு அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வரும். அதே மாதிரி சொந்த ரிலீஜன். இப்போ அதே மாதிரி நம்ம ஜில்லாக்காரன், அந்த மாதிரி சுய இன மத அபிமானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க மேலே, தன்னை சார்ந்தவங்களை மேலே ஒரு அஃபினிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, தாம் பிடித்த முயலுக்கு தான் 3 கால்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான் வீண் பிடிவாதம். சின்ன வயதில் ரொம்ப முரடனாக இருந்திருப்பாங்க, வயது வளர்ந்தவள கண்ணியமாக மாறிடுவாங்க. இவங்க எப்படின்னா கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அதாவது சுயநலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்துக்கிட்டு இருக்கும். தற்புகழ்ச்சி, நான் அப்படி பண்ணிட்டேன், தன்னை பற்றி தானே பெரிய பேசக்கூடிய கேரக்டர். அதே மாதிரி பெண்கள்கிட்ட நல்ல அபிப்பிராயம் பெறுவது மிகவும் கஷ்டம். அதே மாதிரி தலைவலி, கண் பார்வையில் கோளாறு வர்றது, அதிக ஹீட்னால் அடிக்கடி வயிற்று கோளாறு, இதெல்லாம் அவங்கள பாதிக்கக்கூடிய நோய்கள். அப்போது என்ன பண்ணணும்னா, உடம்பு ஓவர் ஹீட்டாக இருக்கிறனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இப்பொழுது நாளை மீண்டும் அதை பற்றி கொஞ்சம் ஃபைனல் டச்சப் பண்ணிக்கலாம். இப்பொழுது ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால், பிடித்தமானதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. பணவரவு, ஃபைனான்ஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கூட வரத்தான் செய்யுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட ஓகே, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை நிலை வருது, நெகட்டிவ் எனர்ஜி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மேலதிகாரிகளோட சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்திய பொழுது நன்றாகவே கழிகிறது. அடுத்து ரிஷபராசி. வரவும் செலவும் கரெக்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ராசியாதிபதி என்ன பிரச்சனைனா, ராசியாதிபதியாகிய சுக்கிரன் தான் 6ஆம் வீடுக்கு உண்டான கிரகமும் கூட. 6ஆம் வீடு கடன், ரணம், பகை, சத்ருன்னு சொல்லுவாங்க. அப்போது அதனால தான் என்ன ஆகுதுன்னா, எவ்வளவு சம்பாதிச்சா கூட அது கையில் நிற்க மாட்டேங்குது. ஒன்று அடுத்தால எப்போவுமே கடன், ஏதோ ஒன்று. நம்ம வருமானத்துக்கு முன்னாலே நம்ம கமிட்மெண்ட், இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், இது கூட இந்த மாதிரி பட்ஜெட் போட்டே தான் ஓட்ட வேண்டியதாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் பெரிய அளவில் கை கொடுக்கலை, அதுதான் காரணம். குடும்பத்தில் பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் இன்றைக்கி கிடையாது. ஓகே, நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. குடும்ப விருத்தினா அதாவது ஒரு உறுப்பினர் மருமகா வீட்டுக்கு வரதாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியம் வரலாம், புதிய உயிரினங்கள் ஒன்று வருது. அதுதான் குடும்ப விருத்தி, டெவலப்மெண்ட் ஆகுது. அது வீடு ஜேன்னு இருந்துக்கிட்டு இருக்குது. ஒன்றும் பிரச்சனைகள், டென்ஷனு, அது இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிறது. குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. செலவு கேட்டவாறு தேவையான அளவு பணம் வந்துடுது. பணத்தில் பிரச்சனை இல்லை, மிச்சம் இல்லையே தவிர வந்துடுது. ஆமாம். அதே மாதிரி கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கண்ணில் சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, பார்வை கோளாறுகள் வித்தியாசம் தெரியுது. அதை சீக்கிரம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கடகராசி.
மாணவர்களுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதாவது படிப்பு கொஞ்சம் டல்லாக இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் வருது, நல்ல படிப்பு, மெமரி பவர் நல்லா வருது. வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நாள். புதிய வாகனம் புக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல நாள். வாங்க இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. அம்மாவோட உடம்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் வந்து எல்லாருமே ஓரளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. பேச்சை வந்து கொஞ்சம் அளந்து பேசிக்கோங்க, அது மட்டும். முயற்சியை வந்து கைவிட வேண்டாம். முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. உங்கள் எவ்வளோக்களவு நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு, முயற்சி, எஃபர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்தபடி ரிசல்ட்டை பெறக்கூடிய ராசி இது. அடுத்து சிம்ம ராசி. இளைய சகோதரன், அதாவது தம்பி அல்லது தங்கைக்கு நல்ல வேலை கிடைக்குது. பெர்மனெண்ட் ஆகாதவங்களுக்கு வந்து பெர்மனெண்ட் ஆகிடுது வேலை. உடல் ஆரோக்கியம் கூட ஓகே. வண்டி வாகனங்களை வந்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டிக்கிட்டு போங்க. மன தைரியம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய சாமர்த்தியம், தைரியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து கன்னியாராசி. கொடுத்த வாக்குறுதியை வந்து காப்பாற்ற முடியலை. அதை செய்கிறேன், இதை செய்யலை, கடைபிளை தாரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதை உங்களால் செய்ய முடியலை. பண தட்டுப்பாடு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. அப்பாவுக்கு ஃபாதர் கொஞ்சம் உடலில் கொஞ்சம் டல்லாக இருக்குது. குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தில் வந்து நல்ல பேருங்கிறது வரமாட்டேங்குது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிரச்சனையோடவே போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள், நாளை மாற்றம் தெரியும். அடுத்து துளாராசி. உத்தியோகம் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மங்கள காரியத்துக்கு இப்போத்துலேருந்தே பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பணம் வந்து கொடுத்த இடத்துல வந்து வர்றதில்ல. நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டு வட்டி வரும், அது வரும், இது வரும், எப்படியோ நினச்சி கொடுத்துருக்குறீங்க, திருப்பி வரல. பெரிய வசதி படுத்தவர்கள் என்ன மற்றவங்க நினச்சா கூட உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து அது ஒரு பாட்டு படிப்பார்ல, வெள்ளுக்குள்ளே வெளியே வந்து சக்கரவர்த்தி, உள்ளுக்குள்ளே இதுன்ட்டு சிவாஜி கணேசன் படிப்பார். அதே மாதிரி வெளியே வந்து பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் பிரச்சனையோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்து விருச்சிக ராசி. கணவன் மனைவி வெளியே சண்டை போட்டு கொண்டாலும் ஒருவருக்கொருவர் ரொம்ப பாசமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனைவி பெயரில் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறீங்க. கடவுளோட அருள்னால பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கிறது. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது மெயின். அடுத்தால தனுசு ராசி. வரவும் செலவும் சரியாக இருந்துக்கிட்டு இருக்குது. லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தாமதமானாலும் கண்டிப்பாக நடக்கும். மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வீடு நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி உறவு மிகவும் நன்றாக இருக்கிறது. அடுத்து மகர ராசி. பணப்பழக்கம் வந்து ஓரளவு பரவாயில்ல. காதலர்கள் வந்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. பெற்றோர் பாடி ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்பாட்ட வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிறீங்க. வீட்டை வந்து ரொம்ப நல்லா அழகுபடுத்துறீங்க. இன்றைக்கி திடீர்னு மூடு வந்து வீட்டை நல்லா சுத்தம் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து சர்வீஸுக்கு கொடுக்குறீங்க. மனம் ஓரளவு அமைதியாகவே இருக்கிறது. அடுத்து கும்பராசி. வீட்டின் மீது கடன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது கடன் வீட்டு பேரில் வாங்காமல் ஏதாவது பண்ணலாமான்னு கூட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லை. கெட்ட வார்த்தை அதிகம் பேச வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தவறாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த ஜென்ம சனியினோட இதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதனால் தவறாமல் எந்த கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகம், ஆஞ்சநேயர், சனியாத்மா, எந்த கோயில்னாலும் பரவாயில்ல, போயிட்டு வாங்க. அடுத்து மீனராசி. மீனராசிக்காரங்களுக்கு சகோதரர்களை சந்திக்கும் வாய்ப்பு வருகிறது. சிறு பிரயாணம் செய்கிறீங்க. உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நண்பர்கள் அல்லது சூரத்து சொந்தங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. பணம் கொஞ்சம் டைட்டு பொசிஷன் தான். கணவன் மனைவி உறவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஓரளவு சுமாரான நாள், ரொம்ப பிரச்சனையும் கிடையாது, பெரிய சந்தோஷம் கிடையாது, நல்ல நாள்னே வச்சுக்கலாமே.